பாருங்க. விஜய் தான் ஜெயிப்பாரு. ஆமா கண்டிப்பா விஜய் தான் ஓட்டு. எங்க ஓட்டே விஜய்க்கு தான். ஓகே. எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குங்க. எதனால விஜய் பிடிக்கும்? விஜய்க்கு ஓட் எங்களுக்கு அவரோட நடிப்பு படத்தை வச்சு தான் எங்களுக்கு பிடிக்குங்க. ஓகே. அவர் படம் அவரோட நடிப்பு அவரோட ஆக்டிங் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். எங்க குடும்பத்துல எல்லாமே நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். அவர் விஜய் தான் வரணும் எங்களுக்கு அதான். ஆனா நடிப்பும் அரசியலும் வேற வேற இல்ல. அத பாத்து எப்படி இதுல ரெண்டு வேற வேற தாங்க மேடம். ஆனா ஒரு ஆட்சி மாறுச்சுன்னா இவர் வந்தா எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்புறோங்க. கண்டிப்பா 100% நம்புறோம். இந்த கரூர் பிரச்சனை போச்சு இல்லையா? ஆமா ஒரு பேர் இறந்தாங்க இல்லையா? ஆமா. இதுக்கு அப்புறமும் விஜய்க்கான ஆதரவு அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குங்க கண்டிப்பா இருக்குங்க. இது வந்து எதிர்கட்சியோட ஏதாவது கலப்படம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாங்க. ஓகே. ஏன்னா இது வந்து விஜய்க்கு வந்து அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்றதுக்காண்டி பண்ற சதியா கூட இருக்கலாம் மேடம். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரியே ஜெயிச்சு வராரு அப்படின்னா இத பண்ணுவாரு, கண்டிப்பா அத பண்ணுவாருன்னா என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மக்களுக்கு விலைவாசி இந்த எல்லாமே இந்த ரேட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவாருங்க. சிலிண்டர் விலை இது எல்லாமே கம்மி பண்ணுவாருங்க. கண்டிப்பா எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பார். ரொம்ப நன்றி மேடம்.